வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி. அனைவருக்கும் காலை நாள் வணக்கம். இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12/8/2025 செவ்வாய்க்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். எல்லாரும் முருகன் வழிபாடு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்கும். இந்த கிழமை நாளுடைய வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும். மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான தனித்துவங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசத்தில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மேசத்துலேருந்து ஒரு மிதுனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ராசி இருக்குது. இந்த 12 ராசிக்கும் உள்ள ஒரே மாதிரியான தன்மைகள் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக என்னங்க இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட நிறைய லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர், மில்லியன் கணக்கான பேர் இருக்காங்களே. ஆனால் அவங்களாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்களே. அவங்களுக்கெல்லாம் எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களாம் அந்த 12 ராசிக்குள்ளே எப்படி வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நீங்கள் எந்த ராசியில் பிறக்கிறீங்க, எந்த லக்கணத்தில் பிறக்கிறீங்க 1. 2வது உங்களுடைய நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கீங்க, அதே மாதிரி எந்த கிரகம் உங்களுடைய லக்கணத்தை பார்க்குது, உங்களுடைய ராசியை பார்க்குது. இதெல்லாம் வச்சு உங்களுக்கு அப்படியே மாறிட்டே போகும். ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் 100 கேரக்டர் 200 கேரக்டர் மாறிட்டே போகும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 34 செகண்டுக்குள்ளே ஒரு மனிதனுடைய கேரக்டர் மாறும். 34 செகண்டுக்குள்ளே ஒருனுடைய வாழ்க்கை விதி மாறும். அதுதான் இந்த வேத ஜோதிடம். அது நீங்கள் நல்லா கவனமாக அந்த படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஒரு மனிதனுடைய விதி எந்த இடத்துல மாறுது, எப்படி அவன் மாற்றம் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் இது மாறும். ஏன்னா இது நாளிகை வினாளிகை வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு இந்த வேத ஜோதிடத்தை எழுதியிருக்காங்க. நமக்கு முன்னோர்களே இவ்வளோ அட்வான்ஸு சயின்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்கங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் வேத ஜோதிடத்தை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் சும்மா மேலோட்டமாக பார்த்தா தெரியாது. அதில் உள்ள ஆழ்ந்து போனீங்கன்னா ரொம்பவுமே அற்புதமான சில விஷயங்கள் இதில் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் இவ்வளோ சயின்டிஃபிக்கலாக யோசிப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு இந்த வேத ஜோதிடம் படிக்கும்போது தான் தெரியும். சரிங்களா? அதனால் நீங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி லக்கணத்துக்கும் மாறிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு ரெட்டை குழந்தைங்க பிறக்குது அப்படின்னா அந்த ரெட்டை குழந்தைங்க பாதம் மாறும்போதே உங்களுக்கு டோட்டலாகவே எல்லாமே மாறிடும். 2 பேருக்கும் ஒரே மாதிரியான ஹைட் இருக்காது மாட்டாங்க. 2 பேரும் ஒரே மாதிரியான வளர்ச்சி இருக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டே போகும். நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஒரு செகண்டுக்கு ஒரு ஒரு மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் இந்த வேத ஜோதிடம். சரிங்களா? அதனால் இது பியூர் சயின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. அதில் நிறைய விஷயங்கள் உண்மை இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படிங்கிறது வடக்கு. ராசியா நிறம் சிவப்பு. சிந்தித்து செயல்படவும் அதே மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான நாளாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆலய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இன்றைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடும் அதே மாதிரி முருகனுடைய வழிபாடு இன்றைக்கி ரொம்ப சிறப்பு. நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாகவும் மிக அமைதியான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக போகும். அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் 1 5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம். 5 1ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து இடபத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு. ராசியா நிறம் பொன்னிறம். தடைகள் விலகும் நாளாகவும் அதே மாதிரி திறமைகள் வெளிப்படும் நாளாகவும் அதே மாதிரி திறமைக்கேற்ற வேலைகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்கும். உங்களுக்கு திறமைக்கேற்ற வேலைகளும் இன்றைய நாளில் கிடைக்கும். திறமைக்கேற்ற அங்கீகாரங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு. ராசியா நிறம் பொன்னிறம். சரிங்களா? தடைகள் விலகும் நல்ல நாளாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு 6 + 4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு. ராசியா நிறம் பொன்னிறம். சரிங்களா? அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு இடத்துல கிழக்கு. ராசியா நிறம் வெளிர் நீலம். சரிங்களா? அபிவிருத்தி உண்டான நாளாகவும் அதே மாதிரி ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் லாபங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு. ராசியா நிறம் நீலம். சரிங்களா? இன்றைய நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்து கடகம். கடகத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடக்கு. ராசியா நிறம் வெளிர் பச்சை. சரிங்களா? வெளிர் பச்சைங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி அலைச்சல்கள் ஏற்படும் நாளாகும். அதே மாதிரி அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. சில சமயங்களில் உங்களுக்கு ஆதரவுக்கும் நிறைய ஆட்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடக்கு. ராசியா நிறம் வெளிர் பச்சை. சரிங்களா? அதே மாதிரி கடகத்துக்கு பார்த்திங்கன்னா 7 + 9 அப்படிங்கிற நம்பர். சரிங்களா? நேர் 7வது கட்டத்தில் தான் சந்திரன் இருக்கார் இல்லையா? அப்போ நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். 7வது கட்டத்தில் இங்கே இருக்கிறதுனால
மகரத்துக்கும் கும்பத்தில் இருக்குது. கும்பம் மகரம் இப்போ தான் மாறுறாங்க. மாறும்போது அந்த தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு, ராசியா நிறம் வந்து பச்சை. சரிங்களா? விரயங்கள் உண்டான நாளாகவும் அலைச்சல்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அலைச்சல்களுக்கும் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். அதே மாதிரி மன சஞ்சலங்களும் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால 2 ராசிக்காரங்களுக்குமே பாதிக்கும் இந்த டைம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வடகிழக்கு, ராசியா நிறம் நீலம். சரிங்களா? விரயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 7+6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. இங்கே தான் இருக்குது. இருந்து 7வது கட்டம். ஓகேங்களா? வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் உங்களுக்கு சந்தன நிறம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உதவிகரமான நாளாகவும் அதே மாதிரி முடிவுகள் கிடைக்கும் நாளாகவும் சாதகங்களான நாளாகவும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தடைகள் விலகும் நாளாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா அது இன்றைய நாளில் விலகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது. கன்னியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாள் தான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 3+8ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் சந்தனம். சரிங்க. அடுத்து துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு, ராசியா நிறம் வந்து அடர் பச்சை. சரிங்களா? உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் உங்களுக்கு சாதகமான நாளாகும். உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படின்னா வடக்கு, ராசியா நிறம் அடர் பச்சை. அதே மாதிரி 8+6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் துலாமுக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள். சரிங்களா? அதே மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் வரவு அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள். அதே மாதிரி 5+8ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு திசை வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இளம் நீலம்ங்கிறது உங்களுக்கு ஒரு சூப்பரான நிலம் இருக்கும். சரிங்களா? சூப்பரான நிறமாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கு அனுபவங்கள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி மற்றவர்கள் மீது இரக்கம் கொள்ளக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து இறக்கப்பட்டு உதவிகள் செய்யக்கூடிய நாளாகவும் இருக்கும். ஒரு சில ஏற்ற இறக்கங்களும் உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கும். அதே மாதிரி உதவிகள் உங்களுக்கு சாதகமான உதவிகள் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்கிறீங்களோ அது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக மாறி வந்துடும். சரிங்களா? அதனால் நீங்கள் வழி பண்ணிக்க வேணாம். அதே மாதிரி 3+9ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு வடக்கு, ராசியா நிறம் நீலம். அடுத்து மகரத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மகரத்துக்கு மேற்கு, ராசியா நிறம் நீலம் அடர் நீலம். அதே மாதிரி இந்த நாள் பொறுத்த வரைக்கும் தொடர்புகள் விரிவடையும் நாளாகவும் அதே மாதிரி ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது. அதே மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் நீலம். 8+9ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசைங்கிறது மேற்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8, 9 அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. சரிங்களா? அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் வந்து வெளிர் நீலம். வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் தெளிவு உண்டான நாளாகவும் அனுபவங்கள் மேம்படும் நாளாகவும் இருக்குது. இப்போ கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி வக்ரமாகி மறுபடியும் நமக்கு ரிட்டன் வந்திருக்கிறாரு. கும்பத்துக்கே திரும்ப வந்திருக்கிறாரு. சரிங்களா? இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளங்கள் இருக்கத்தான் செய்யும். வக்ரமான பழைய பழைய ஃபைல்லாம் தூசுத்தட்டு எடுப்பாங்களா, அது மாதிரி பழைய ஃபைல்லாம் தூசுத்தட்டு எடுத்து அதில் என்னென்ன வச்சு செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இதில் இருக்குது. இந்த டைமில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது. நவம்பர் மாதம் வரைக்கும் மறுபடியும் சனி வந்து வக்ரமாகி மறுபடியும் திரும்பி வந்து மீனத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் இந்த 2-3 மாதத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் அது மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கும். பழைய இதெல்லாம் தூசு தட்டி எடுத்து மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிச்சிடுவாங்க. முடிஞ்சு போன விஷயம்லாம் மறுபடியும் தோண்டி எடுத்து பிரச்சனைகள்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கும்பத்துக்கு பார்த்துக்குங்க. சரிங்களா? ஏன்னா அதே மாதிரி இன்றைய பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு என்ன சொல்லலாம், ஓரளவுக்கு நீங்கள் தெளிவாக இருங்க. நல்லா ஒரு கடவுள் பக்தியோடு இருந்தீங்க நல்லாயிருக்கும். முதல்ல அந்த கும்பத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படிலாம் இருந்தீங்களோ அதே மாதிரி திரும்ப கோவில் குளம் பயபக்தியோடு இருந்தீங்கன்னா கட்டாயமாக அது உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. சரிங்களா? அடுத்து மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு, ராசியா நிறம் மஞ்சள். சரிங்களா? அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்படாதீங்க. ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி வந்து நீங்கள்
அதிகமாக செலவுகள் வர வேண்டிய கட்டத்தில் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் கும்பத்துக்கு வந்து மறுபடியும் சனி பகவான் வந்திருக்காரு, உங்கள்கிட்ட இந்த விலகி விரயச்சனியில் இருக்கிறாரு. மறுபடியும் நீங்கள் வந்து மிகப்பெரிய இப்போ ஆடம்பரமாக செலவு பண்ணணும் அதுவும் பண்ணாதீங்க. அது பண்ணிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா எப்போயுமே மீனராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆடம்பரமாக சுகபோகமாக வாழணும்னு ஆசைப்படுற டைப் உள்ளவங்க தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு அது இன்னும் கூட எச்சா வந்து விரயத்தை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் கவனம் வச்சு மனசில் வச்சுட்டு ப்ளே பண்ணுங்கள், சரிங்க. அதே மாதிரி 5, 3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வக்ர சனி வந்து எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தான் பாதிப்பு இருக்குது. ஏன்னா உச்ச சனியை விட, அதாவது சனி பகவான் வந்து எப்பயுமே வந்து அவருடைய வலுவோடு இருக்கிறத விட வக்ரம் அடைகிறார் அப்படின்னா, கோபம் அடைகிறார் அப்படின்னா கொஞ்சம் அவர் இருக்கிறதுக்கு மாறான விஷயங்கள் அவங்க செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா. வக்ரம்னா ரிவர்ஸில் வராரு அப்படின்னா அதுக்கான மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து ஒருத்தவங்க கொஞ்சம் மாறிக்கிறாங்க அப்படின்னா, மாற்றங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரான விஷயங்கள் நடக்கும். எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு இந்த 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 வக்ர சனி வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணும் ஒரு நவம்பர் மாதம் வரைக்கும், சரிங்களா. ஒரு சில லக்கணக்காரங்களுக்கு அது கொஞ்சம் மோசமாக இருக்கும், ஒரு சில லக்கணக்காரங்களுக்கு அது ஒரு ஃபேவராக இருக்கும், சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள்.